கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே இந்த முதலாம் தேதி ஜூலை மாதத்தின் முதலாம் தேதியிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக குடும்பமாக ஆங்காங்கே இல்லங்களிலே ஆயத்தத்தோடு கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் முழு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள இந்த மாதத்தை நமக்கு முழுமையுமாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த மாதத்தின் முதலாம் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 6 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலே ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு காணப்படுவதற்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதலாம் நாள் ஸ்தோத்திர ஆராதனையிலே எங்கள் ஸ்தோத்திரங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதத்திற்கு தேவையான உடைய பலத்தையும் உடைய வார்த்தையும் தந்து எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் 200 ஆண்டு கீதங்கள் 1வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 1வது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. 1வது பாடல். Piedad
இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த வருஷத்தையும் இந்த ஆண்டையும் இந்த மாதத்தையும் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுவாராக. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆயக்காரனின் பாவ அறிக்கை ஜெபத்தை 3 முறை சொல்லுவோம். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தின் முதல் நாளிலே என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று இணைந்து நாம் பாடுவோம். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மரங்களிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62 சங்கீதம் 62. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படியே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேசி விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவை தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்.
என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் தேவத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யும் ஆமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெரும் பாராட்டாதீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. திருவையும் உடையது. ஆண்டவரே தேவரே, அவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய அநாதரே விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே பிறந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை மற்றும் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாக இருக்கிறேனோ, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், அதை வாழ்வின் ஆதாரமாக்கி கொள்ளவும் ஆங்காங்கே குழுமி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய வார்த்தையினால் வரும் புதிய நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஜீவனையும் நமக்கு அருள் செய்வாராக. வேதத்தை தியானிக்கும் முன்பு நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜீவனை, அந்த வாழ்வை, அந்த வல்லமையை எனக்கும் எங்களுக்கும் அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவரீர்
உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும். இந்த வித்தியாசமான சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு தொடர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆபகுக் புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவே நீங்கள் இதை ஒரு முறை திரும்ப எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சொல்லலாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வேத வசனம் இந்த வேத புத்தகத்திலே 4 இடங்களிலே இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38, இங்கே ஆபகுக் 2:4 ஆகிய 4 இடங்களிலேயும் இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேத வசனத்தை, பழைய ஏற்பாட்டு வேத வசனத்தை எடுத்து பரிசுத்த பவுலும் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனும் தங்களுடைய சூழ்நிலைக்கும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கும் ஏற்றாற்போல் அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு விளக்கி சொன்னதை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:17 பரிசுத்த பவுல் நற்செய்தியின் மேல் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். நற்செய்தியின் மேல் விசுவாசம் வைப்பதால் ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வேத வசனம்தான் திருச்சபையிலே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மார்ட்டின் லூத்தர் அவர்களை பயன்படுத்தியது. மார்ட்டின் லூத்தர் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த வசனம் திருச்சபைக்கு ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்புக்காக நற்செய்தியை நாம் கேட்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முக்கியமான ஒரு செய்தி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பரிசுத்த பவுல் நியாயப்பிரமாண கிரியைகள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுவது 1, 2, 3, இதை செய்வது இதை செய்யாமல் இருப்பது, இதனால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலிலே வைக்கிற விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த விசுவாசமோ நீதியின் கிரியைகளை செய்வதற்கு நமக்கு ஆதாரமாக அடிப்படையாக உள்ளது என்று கலாத்தியர் 3:11 எழுதுகிறார். எபிரேயர் 10:38 எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஆதி திருச்சபையின் பலவிதமான பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்த துன்பங்களை பற்றி, நெருக்கங்களை பற்றி பேசும்போது, பிரச்சனைகள் துன்பங்களின் நடுவே தொடர்ந்து விசுவாசத்தை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு பரலோக மகிமையை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு எழுதினார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த வேத வசனம் வேத புத்தகத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. திருச்சபையின் சரித்திரத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இந்த வேத வசனம் முதலாவது ஆபகுக்கால் தான் பயன்படுத்தப்பட்டது. அந்த வேத வசனமே இந்த மாதத்திற்கும் வருகிற மாதங்களுக்கும் நமக்கு அடிப்படையான விசுவாசத்தை வளரச் செய்யும், நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரமான வசனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆபகுக் என்ற அந்த வார்த்தை ஹாபக் என்ற ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து அது வருகிறது. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், எம்ப்ரேஸ், அரவணைத்துக் கொள்ளுதல் என்று பொருள். இல்லை என்றால் கிளாஸ்பிங் ஹேண்ட்ஸ், இந்த கைகளை இப்படி உறுதியாய் பற்றி கொள்ளுதல், கைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். ஒருவேளை ஏதாவது ஒரு கருத்தை சொல்வதற்கு அல்லது உறுதியாய் சொல்வதற்கு கரங்களை பற்றி கொள்வது என்று பொருள். இந்த வேர்பிலிருந்து, இந்த வினைச்சொல்லிலிருந்து தான் ஆபகுக் என்ற அந்த பெயர் சொல் அல்லது அந்த பெயர் வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பெயருக்கும்
இந்த புத்தகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே, வேறுபட்ட சூழ்நிலைகளிலே எப்படி கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே நிலைத்திருப்பது என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் செய்தி நமக்கு மிக அழுத்தமாக சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த வாக்கியத்திற்கு, இந்த வாக்கு தத்தத்திற்கு நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். when, எப்பொழுது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எப்பொழுது? The righteous shall live by faith. when? எப்பொழுது? roughly speaking, அன்பானவர்களை இவ்வாறு சொல்லலாம். முதலாவது அதிகாரம், in the context of threatening enemy, பயமுறுத்தும் எதிரிகள் நடுவே விசுவாசம். இரண்டாவது அதிகாரம், in the context of social decay, பாழடைந்து வரும் சமுதாயத்திலே விசுவாசம். மூன்றாவது அதிகாரத்திலே, in the context of divine wrath, பயங்கரமான தேவன் செயல்படும் சூழலிலே நம்முடைய விசுவாசம் என்று சொல்லலாம். ஆகவே in the context of threatening enemies, in the context of social decay, in the context of divine wrath, the righteous shall live by faith. one, எப்பொழுது? ஆகவே இப்பொழுது உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு ஆபகுக் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் முதலாவது அதிகாரம் பயமுறுத்தும் எதிரியின் நடுவே விசுவாசம் என்பதை பற்றி மிக சிறப்பாக நமக்கு சொல்கிறது. முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரம் என்றால் மாசா என்ற ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நாசா என்ற ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து அது வருகிறது. அன்பானவர்களே, நாசா என்றால் லிஃப்ட் அப் என்று பொருள். ஒருவேளை தன்னுடைய வார்த்தையை உயர்த்தி சத்தமாய் கீழே கண்ட வார்த்தைகளை எல்லாம் ஆபகுக் சொல்லியிருக்கலாம். ஆபகுக் announced very loudly the words of God to the community. மக்களுக்கு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி நல்ல ஒரு ஈடுபாட்டோடு அன்று உள்ள மக்களுக்கு சொன்ன அருமையான வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசன வாக்கியம் என்று முதலாவது நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த முதலாவது பகுதியிலே நீங்கள் பார்த்தால், முதலாவது அதிகாரத்திலே தேவாதி தேவனுக்கும் ஆபகுக்கும் நடந்த ஒரு உரையாடல் போல முதல் அதிகாரம் அமைந்திருக்கிறது. இப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஒன்றாவது அதிகாரம் 2-4 வசனங்கள் ஆபகுக் பேசுகிறார். உங்கள் வேதாகமத்திலே அதை ஆபகுக் என்று எழுதிக் கொள்ளலாம். 5-11 வரை கர்த்தர் பேசுகிறார். 12-17 வரை திரும்ப ஆபகுக் பேசுகிறார். இரண்டாவது அதிகாரம் 1-4 வரை ஆபகுக் தனக்குத்தானே சொல்வது போல அது அமைந்திருக்கிறது. ஸோ ஹியர் இஸ் அ டயலாக் பிட்வீன் த லார்ட், கர்த்தருக்கும் ஆபகுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை பற்றி இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன உரையாடல்? முதலாவது ஆபகுக் கர்த்தரிடத்திலே என்ன பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை எதுவரைக்கும் என்று சொல்கிறார். ஹவு லாங் ஆங்கிலத்திலே, எபிரேய மொழியிலே அட் அனா, ஹவு லாங். ஆண்டவரே, எதுவரைக்கும் இவையெல்லாம் நடக்கும்? எதுவரைக்கும் நீர் இறங்க மாட்டீர்? எதுவரைக்கும் நீர் ரட்சிக்க மாட்டீர்? ஆண்டவரே, சூழ்நிலையெல்லாம் மோசமாக இருக்கிறது, பிரச்சனைகள் எல்லாம் கூடிக்கொண்டே செல்கிறது, எவ்வளவு நாள் நான் காத்திருப்பது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு, மனபாரத்தோடு, அழுத்தத்தோடு, பிரச்சனைகள் நடுவே, துன்பங்கள் நடுவே ஆபகுக் ஆண்டவரை பார்த்து அட் அனா என்கிறார். ஆண்டவரே, எப்பொழுது இறங்குவீர் என்று சொல்லி கேட்கிறார். எப்பொழுது ரட்சிப்பீர் என்று கேட்கிறார். ஆண்டவரே,
என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதையெல்லாம் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த எதுவரைக்கும் என்று சொல்லி துன்பத்தின் நடுவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே, கேள்விகளுக்கு உத்தரவு தெரியாத நடுவிலே சங்கீதக்காரன் பாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். சங்கீதம் 13:1-2, 74 சங்கீதம் 10வது வசனத்திலெல்லாம் அட் ஆனா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே ஆபகுக் சொல்கிறார், அக்கிரமம், தீவினை, கொள்ளை, கொடுமை, வழக்கு, வாதை எதுவரைக்கும் நீ ரட்சிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார். 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்கும் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது, எங்கும் தீவினை பெருகி கொண்டிருக்கிறது, மக்கள் கொள்ளையிடுகிறார்கள், கொடுமை நிறைந்திருக்கிறது, வழக்குக்கு மேல் வழக்குகள், வாதை, துன்பத்திற்கு மேல் துன்பம், எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் பதில் இல்லை. அன்பானவர்களே, பல வேளைகளிலே மோசமான சூழ்நிலையிலே ஜெபித்து ஜெபித்து பதில் தாமதிக்கிறதே என்று நினைக்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே எதுவரைக்கும் என்று சொல்லி நாம் கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆபகுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இருந்து எதுவரைக்கும் அட் அனா என்றார். எதுவரைக்கும் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், இந்த கொடுமைகள், இந்த வழக்குகள், இந்த தீவினைகள், இதையெல்லாம் எவ்வளவு நாள் நான் பார்த்து கொண்டிருப்பது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் முறையிடுகிறார். 4வது வசனம் சொல்கிறது, நியாய பிரமாணம் பலனற்றதாகி, அதாவது there is no rule of law, சட்டமெல்லாம் பலவீனமாகிவிட்டது. nobody bothers about law, யாருமே சட்டத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. this is the situation. இதுதான் இந்த தேசத்தினுடைய பரிதாபமான நிலை. எதுவரைக்கும் நீர் எங்களை ரட்சிக்காமல் இருப்பீர்? உம்மை நம்பும் ஜனங்கள், உம்மை நோக்கி கூப்பிடும் ஜனங்கள், இவர்கள் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிய ஒரு பாரமான ஒரு கேள்வியை கர்த்தரிடத்திலே அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 5-11 வரை நீங்கள் பார்த்தால் அங்கே கர்த்தர் சொல்லும் பதில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியத்தை நான் சீக்கிரமாய் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த கொடுமை, எதுவரைக்கும் தீவினை, எதுவரைக்கும் வழக்குகள், எதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்? அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ அறியாததை, நீ ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். என்ன செய்கிறாராம்? 6வது வசனம் சொல்கிறது, கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியை எழுப்புவேன் என்று சொல்கிறார். இந்த தேசத்தில் கொடுமை, தீவினை, வழக்குகள், சட்டங்களெல்லாம் பலகீனப்பட்ட சூழல் என்று நீ கூப்பிடுகிறாயே உன் தேசத்திலிருந்து, நான் கல்தேயர் என்ற ஒரு ஜாதியை நான் எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, பாபிலோனியன் ரெக்கார்ட்ஸ், பாபிலோனிய உடைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளைம் இருக்கிறது. பாபிலோனியன்ஸ் என்று சொல்பவர்கள் அந்த பாபிலோனிய ராஜ்யத்திலே பட்டணங்களிலே வாழ்ந்தவர்கள் பாபிலோனியன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். கிராமங்களிலே தேவர் கால் கல்தேயன்ஸ், மேபி பூர்வ குடிமக்கள் கல்தேயர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். பட் தே ஆல் பிலாங் டு எ சேம் நேஷன். அவங்க பாபிலோனியர்கள், கல்தேயர்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே மக்கள் கூட்டத்தை தான் குறிக்கிறது. ஆனால் கல்தேயர்கள் என்பவர்கள் வில்லேஜஸில், பாபிலோனியன்ஸ் கொஞ்சம் கல்ச்சர்ட் பீப்புள் என்று கூட நாம் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை நான் எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்? பயங்கரமானவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் குதிரைகள் சிவிங்கிகள் போல இருக்குமாம், வேகமாய் ஓடுமாம். அவைகள் இறை கவர்கிற ஓநாய் போல இருக்குமாம். அவர்களுடைய குதிரைகள் தன்னுடைய இறைக்கு தீவிரித்து செல்கிற கழுகு போல இருக்குமாம். அவர்கள், இந்த பாபிலோனியர்கள் என்ன செய்வார்களாம்? ராஜாக்களை எல்லாம் பரிகசிப்பார்களாம். சொன்னார், பெரிய ராஜாக்கள் என்று சொல்கிறவர்களை எள்ளி நகையாடுவார்கள். ஏனென்றால் அவருடைய பலன் மிக பெரியது. கோட்டைகளை பார்த்து அவர்கள் பரிகசிப்பார்கள் என்று சொல்கிறார். பெரிய கோட்டையெல்லாம் கெட்டதை பார்த்து அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி
பரிகசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். தன்னுடைய தேசத்திலே கொடுமை, தன்னுடைய தேசத்திலே பிரச்சனைகள், தன்னுடைய தேசத்திலே சட்டத்திற்கு மதிப்பில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு நான் வேறொரு ஜாதியை நான் எழுப்புகிறேன். அவர்கள் கல்தையர்கள், அவர்கள் சிவிங்கி போல, சாயங்காலத்திலே வருகிற ஓநாய்கள் போல வேகமாக வருவார்கள். தன்னுடைய இரையை கவர்ந்து கொள்வதற்காக பறந்து வருகிற கழுகுகள் போல வருவார்கள். அவர்கள் கோட்டைகளை எல்லாம் பார்த்து நகைப்பார்கள், ராஜாக்களையெல்லாம் பரிகசிப்பார்கள். அவர்கள் வந்து இந்த தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள், இந்த தேசத்தை அழிக்க வருகிறார்கள் என்று சொல்லி தேவாதி தேவன் கர்த்தர் ஆபகுக்கோடு சொன்னார். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பிரச்சனைகள், கொடுமைகள், வழக்குகள் என்றெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நான் வேறொரு ஜாதியை எழுப்புகிறேன், மிகவும் பயங்கரமானவர்கள், அவர்கள் உன்னுடைய தேசத்திற்கு நேரே வருகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் தங்களுடைய பலனிலை மிஞ்சி போய் குற்றவாளிகள் ஆவார்கள். இப்படிப்பட்ட இந்த தேசம், உனக்கு விரோதமாய் வருகிற தேசம், தன்னுடைய வலிமையினால் அவர்கள் எல்லை கடந்து காரியங்களை செய்து அவர்களும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இப்பொழுது ஆபகுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் பிரச்சனை, இன்னொரு தேசத்தை வைத்து, கொடுமையான ஒரு தேசத்தை வைத்து கடவுள் இதை தண்டிப்பேன் என்று சொல்கிறாரே என்று சொல்லி 1ஆவது அதிகாரம் 12-17 வரை ஆபகுக் திரும்ப கர்த்தரிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே என்று சொல்கிறார். அப்படி என்றால், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மகா பரிசுத்தர் அல்லவா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா. இந்த கல்தையர்கள், இந்த பாபிலோனியர்கள் எங்களுடைய நாட்டில் உள்ள கொடுமையானவர்களை விட மிக மோசமானவர்கள். அவர்களை வைத்தா எங்களை தண்டிக்கப் போகிறீர்? இவ்வாறு சொல்கிறார். துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று சொல்கிறார். ஆண்டவரே, எங்க தேசத்தில் கொடுமை, எங்க தேசத்தில் வழக்கு, எங்க தேசத்தில் தீவிரை என்று சொன்னேன், நீர் இப்பொழுது வேறொருவரை எழுப்புகிறேன் என்று சொல்கிறீர், பாபிலோனியரை எழுப்புகிறேன் என்று சொல்கிறீர். அவர்கள் இந்த தேசத்தில் உள்ள கொடுமை செய்கிறவர்களை விட மோசமானவர்கள். அவர்களை வைத்தா எங்களுக்கு பாடம் சொல்லித்தரப் போகிறீர்? அவர்களை வைத்தா எங்களை தண்டிக்க இருக்கிறீர்? நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா, நீர் பரிசுத்தர் அல்லவா, அவர்களை எப்படி நீர் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, அங்கே 14வது வசனத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் அந்த பாபிலோனியர்களை குறித்து ஆபகுக்கு சொல்கிறார். அவர்கள் உயிருக்கு கொஞ்சம் கூட எந்த மதிப்பும் கொடாதவர்கள், அதெல்லாம் ஊர்வனவற்றுக்கு சமமாக்குகிறவர்கள். அவங்க மனுஷ உயிரை பற்றி கவலைப்படாதவங்க பாபிலோனியர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கூட்டம் கூட்டமாய் மக்களை கொல்லுகிறார்கள். வலையில மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. இவ்வளவு மோசமானவர்கள். தங்கள் வெற்றியிலே அப்படி எல்லாரையும் கொன்று வன்முறையில் ஈடுபட்டு தங்கள் வெற்றியிலே களி கூர்ந்து, அது மாத்திரமல்ல, தங்கள் திறமைகளை, தங்களுடைய போர் யுக்திகளை, போர்க்கலன்களை, அதனால்தான் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இப்பொழுது நாம் ஒரு கான்வர்சேஷனை பார்க்கிறோம் கர்த்தருக்கும் ஆபகுக்கும். முதலாவது, ஆபகுக் ஏன் எங்களுடைய தேசத்திலே கொடுமை என்கிறார். கர்த்தர் சொன்னார், நான் இதை தண்டிப்பதற்காக பாபிலோனியர்களை எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். திரும்ப ஆபகுக் பேசுகிறார். அவங்க இங்கே உள்ள மோசமானவனோட ரொம்ப மோசமானவன் என்று சொல்கிறார். அவர்கள் மிக கொடுமையானவர்கள், கூட்டம் கூட்டமாய் கொண்டு குவித்து விடுவார்கள், மனித உயிருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாதவர்கள், எல்லாவற்றையும் செய்துவிட்டு கலிகூறுகிறவர்கள், தங்களுடைய திறமையினால் தங்களுடைய போர்க்கலன்களால் சாதித்து விட்டோம் என்று சொல்ல போகிறவர்கள், அவர்களை வைத்தா தண்டிக்க இருக்கிறீர் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபகுக் புத்தகம் நமக்கு சொல்லும் முக்கியமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், பல வேளைகளிலே தீமையை தண்டிப்பதற்கு நல்லவர்களை அல்ல, இன்னும் கூடுதலான தீமைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி
இந்த புத்தகத்திலே இருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே தீமையை தண்டிப்பதற்கு அதைவிட பலமுள்ள தீமையை சில வேளைகளிலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபோது அந்நிய மக்கள், அவர்களை விட துன்மார்க்கமானவர்களை, அவர்களை அழிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தீமையை தண்டிக்கும் அந்த வேலை, தீமை செய்தவர்களுக்கு எதிர் தீமை செய்யும் வேலையை, அதை தேவனிடத்திலே விட்டுவிடுவது மிக நல்லது. அன்பானவர்களே, ஆகவே இங்கே முதல் அதிகாரத்திலே ஒரு நல்ல கான்வர்சேஷனை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களும் ஆபகுக் தன்னை பார்த்தே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் என் காவலிலே தரித்து அரண்நிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன். நான் இன்னும் கவனித்து கேட்பேன் அவர் என்ன சொல்வார். அவர் என்ன சொல்கிறாராம்? கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. இந்த தரிசனத்தை பெருசாக எழுதி வை. இந்த தரிசனம் கட்டாயமாய் நிறைவேறும். ஆகவே அழிக்கிறவன் செம்மையானவன் அல்ல, அவன் துன்மார்க்கமானவன் தான். ஆகவே இப்படிப்பட்ட எதிரிகளெல்லாம் வரும் சூழ்நிலையிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன்னுடைய தேசத்திலே கொடுமை தீவினை பெறுகிற சூழ்நிலையிலே, அந்த தீவினையை அதைவிட தீவினை செய்கிறவன் அழிக்கிற சூழ்நிலையிலே நீ உன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாயிரு. நீ தேவனை கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். உன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஆபகுக்கு சொன்னார். இதுதான் இந்த ஆபகுக் 1வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 4வது வசனம் வரை உள்ள பகுதி. இந்த முழு பகுதியையும் நாம் இவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பயமுறுத்தும் எதிரியின் நடுவே நம்மை அழைக்கிறார். நீ விசுவாசத்தோடு இரு என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, இவ்வாறு நாம் சொல்லலாம். இந்த 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே பாழடைந்து போன ஒரு சமூகம் பற்றி பேசுகிறார். அந்த சமூகம் எப்படி பாழடைந்து, ஹவு இட் வாஸ் டீகேயிங், எப்படி கெட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. கெட்டு ஒன்றும் இல்லாமல் போகிற சமூகம் எப்படி இருக்கும்? வெளியே பலம் உள்ளது போல தோன்றலாம். ஒரு சமூகம் கெட்டு போகிற சமூகம் எப்படி இருக்கும்? முதல் சாப்டரில் இட் வாஸ் அ டயலாக் பிட்வீன் காட் அண்ட் ஆபகுக். 2வது சாப்டரில் இட் வாஸ் அ லேமன்ட் சாம் அல்லது சாங், ஒரு புலம்பல் பாடல் போடு, ஐயோ ஐயோ என்று பாடுகிறார். 6வது வசனம், 9வது வசனம், 12வது வசனம், 15வது வசனம், 19வது வசனம். கெட்டு அழிந்து போன அந்த சமூகம் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 6வது வசனத்திலே இருந்து நீங்கள் நோக்கினால் இவைகளையெல்லாம் அவர் சொல்கிறார். அந்த வசனங்களை நாம் கவனமாய் பார்க்கும்போது இவைகளையெல்லாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? இவர்கள் தங்களுடையதல்லாததை எடுத்துக்கொள்கிறார்கள். 6வது வசனம், தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ. ஒரு சமூகம் கெட்டு போகிறது என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உரிமை இல்லாததை, பிறனுடையதை தனக்கு எடுத்துக்கொள்கிறான். தனக்கு உரிமை இல்லாத நிலத்தை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்கிறான். தனக்கு உரிமை இல்லாத ஒருவேளை ஒரு தொழிலை தன் தோழனை ஏமாற்றி தனக்கு எடுத்துக்கொள்கிறான். தனக்கு இல்லாத ஒன்றை தனக்கு எடுத்துக்கொள்கிறான். A society is in the position of decaying. அதை ஐயோ என்று சொல்கிறார். 9வது வசனத்தில் அடுத்த ஐயோ சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவன் புலம்புகிறார். How the society is decaying, எப்படி அது அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். பொல்லாத ஆதாயம், பரிதானம் வாங்குகிறவர்கள், எல்லாவற்றுக்கும் கமிஷன் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவர்கள், ரொம்ப நம்புறவங்கள ரொம்ப ஏமாத்துறவங்க. Some people cheat people, deceive people. They deceive the people who trust them more than others. தங்களை நம்புகிறவர்களை ரொம்ப அதிகமாக ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க.
இவர் சொல்கிறார், பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவர்கள் இவர்களெல்லாம் செய்கிறதை சுவர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நியாய தீர்ப்பு நாளில் 11வது வசனம் சொல்கிறது, கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும் என்று சொல்கிறார். நீ யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் செய்கிறேன்னு நினைக்காத, இந்த கல்களும் உத்திரமும் உனக்கு எதிராக சாட்சியிடும் என்று ஆபகுக் சொன்னார். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்திலே பாருங்கள், இரத்தப்பழிகளினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினால் நகரத்தை பலப்படுத்துகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரை அழித்து தன் வாழ்வை பாதுகாத்துக் கொள்கிறவன். சிலர் தங்களுக்கு வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக பிறரை அழிக்கிறார்கள். ஒரு நிறுவனத்திலே தனக்கு உயர்வு வேண்டும் என்பதற்காக பிறரை குறை சொல்லி தள்ளிவிட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். பிறரை அழித்துவிட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இரத்தப்பழிகளினால் தங்களை பலப்படுத்துகிறார்களாம். அது மாத்திரமல்ல, 15வது வசனம் இப்படி சொல்கிறது, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. அதாவது மதுபானம், அது மாத்திரமல்ல, பெர்வர்டட் செக்ஷுவல் பிஹேவியர், தவறான பாலுறவு சம்பந்தப்பட்ட மோசமான ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வு. அன்பானவர்களே, தஸ் த சொசைட்டி, அந்த சமூகம் இப்படி தான் சீர்கெட்டு போய் கொண்டிருந்தது. தன்னுடையதல்லாததை எடுத்துக்கொண்டது, பொல்லாத ஆதாயத்தை நாடினது, பிறருக்கு தீமை செய்து தன்னுடைய பாதுகாப்பை கூட்டிக் கொண்டது, பிறரை பாவம் செய்ய தூண்டினது, மதுபானத்தினாலும் ஒழுக்கக்கேடாலும் நிறைந்திருந்தது. 5வது வசனம் சொல்கிறது, 5வது பகுதியாக 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய விக்கிரக வணக்கத்தை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஐடலட்ரி, விக்கிரகம் என்றால் என்ன? இட் இஸ் ரீப்ளேசிங் காட். கடவுளுக்கு கொடுக்கக்கூடியதை வேறு எதற்கு கொடுத்தாலும் அதை விக்கிரகம் என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை நாம் சில வேளைகளிலே சில மனிதருக்கு கொடுத்து விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் இவைகளையெல்லாம் வெறுக்கிறார். அந்த சமூகம் அப்படித்தான் சீர்கட்டு கொண்டிருந்தது. அவை 1வது அதிகாரம் உரையாடல், கடவுளுக்கும் there was a dialogue, கர்த்தருக்கும் இந்த ஆபகுக்கும் இடையிலே இந்த டயலாக் பற்றி நாம் வாசித்தோம். 2வது அதிகாரத்திலே சமூகம் எப்படி சீர்கட்டு கொண்டிருந்தது என்பதை அங்கே ஒரு புலம்பல் பாடலாக ஆபகுக் பாடுவதை பார்க்கிறோம். 3வது அதிகாரம், முதல் அதிகாரம் என்ன சொன்னது என்று சொன்னால், அங்கே பயமுறுத்தும் எதிரியின் நடுவே விசுவாசம் பற்றி நாம் பார்த்தோம். 2வதாக பாழாகும் அந்த சமூகத்திலே விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வதாக கடைசியாக பயங்கரமான ஒரு கடவுள், பயங்கரமான தேவன் கர்த்தர். பொதுவாக கர்த்தரை அன்புள்ளவராக மாத்திரம் நாம் பார்த்து தீமை செய்ய சில வேளைகளிலே துணிந்து விடுகிறோம். இங்கே ஆபகுக் 3வது ஒரு பாடலாக அவர் பாடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த பாடலிலே அவர் என்ன பாடுகிறார் என்று சொன்னால், அங்கே தேவன் பரிசுத்தர் என்கிறார். 3வது வசனத்திலே கர்த்தர் பரிசுத்தர் என்கிறார். அது மாத்திரமல்ல, இயற்கையின் தேவனை பற்றி அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரங்களிலே, இந்த 3வது அதிகாரம் 4, 5, 6, 8, 9, 10, 11, 14 எல்லாத்திலையும் இயற்கையை பற்றி பேசுகிறார். நம்முடைய இயற்கையின் தேவன் பயங்கரமானவர். இயற்கை கடவுளுடைய படை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்பொழுதுமே தேவனுடைய சேனை என்று சொல்கிறது. வானமும் பூமியும் அதன் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சூரியன், சந்திரன், பூமி, பர்வதம், சமுத்திரம், காற்று இவைகளெல்லாம் கடவுளுடைய சேனைகளாம். கர்த்தர் கோபம் அடையும் போது அவைகளெல்லாம் they react in a very different way. சமுத்திரம் அது வாழ்வாதாரம், ஒரு கூட்ட மக்களுக்கு பயணம் செய்யும் நல்ல இடம். ஆனால் அது நாம் வெகுண்டு எழும்போது, சமுத்திரம் வெகுண்டு எழும்போது அது அப்படியே மக்கள் கூட்டங்களை அழித்து போடுகிறது.
பர்வதம், பார்த்து ரசிக்கும் நல்ல இடம், மலைகள், அதிலிருந்து வரும் அருவிகள், அருமையான மரங்கள். ஆனால் அவைகள் அதிரும்போது, பூமி அதிர்ச்சி வரும்போது, எரிமலைகள் வரும்போது அவைகளே அழிக்கும் ஒன்றாய் மாறுகிறது. சூரியனுடைய ஒளி நல்லதுதான், ஆனால் கடுமையான ஒளியாக மாறும்போது மனிதனுக்கு துன்பத்தை உண்டாக்குகிறது. நதிகள் நல்லவைதான், அது வெள்ளமாக வரும்போது ஏராளமான அழிவை உண்டாக்குகிறது. அன்பானவர்களை, காற்று மிக அவசியமானது. பலத்த காற்றாக மாறும்போது அது பெரிய அழிவின் சக்தியாக மாறுகிறது. ஆகவே இயற்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் கோபம் அடையும் போது அவைகளெல்லாம் ஆக்கமான சக்திகளாக அல்ல, அழிவு சக்திகளாக மாறிவிடுகிறது என்று சொல்லி இங்கே ஆபகுக் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே தேவாதி தேவன் பயங்கரமானவர் என்று சொல்லி இங்கே ஆபகுக் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு கடவுள், பரிசுத்தமான ஒரு கடவுள். காரியங்கள் வித்தியாசமாய் போகும்போது, சமூகம் கெட்டு சீரழியும் போது, கொடுமையின் மேல் கொடுமை வரும்போது, அன்பானவர்களே, தேவாதி தேவன் கோபம் கொள்கிறார். அதை இயற்கையிலே நாம் பார்க்கிறோம். இயற்கையின் வழியாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துவதை தியோஃபெனிக் பேசேஜஸில் நாம் பார்க்கிறோம். கடவுள் தம்மை வெளிப்படுத்துவதை, இயற்கையின் வழியாக வெளிப்படுத்துவதை சீனாயில் மலையில் வெளிப்படுத்தினார், அப்படியெல்லாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் ஒரு கடவுளை இயற்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, பயமுறுத்தும் எதிரியின் சூழ்நிலையிலே, பாழாகும் சமுதாயத்தின் சூழ்நிலையிலே, பயங்கரமான கடவுள் கோபம் கொள்ளும் ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இயற்கை அது அழிவின் ஆற்றலாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, ஆபகுக்கு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். என்ன நடைபெறுகிறதாம்? அந்த கோபமான கர்த்தர் முன்பு அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சொல்கிறது. அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்படுகிறது. ஆகவே கொள்ளை நோய்கள், எரிபந்தமான காய்ச்சல்கள், இவைகளெல்லாம் கடவுளுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் காரியங்களாக இங்கே ஆபகுக் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே எதிரிகள் பயமுறுத்தும் சூழ்நிலையிலே, சமுதாயம் சீர்கெட்டு போகும் சூழ்நிலையிலே, சட்டங்களெல்லாம் மதிக்கப்படாமல் பலகீனப்பட்டு போகும் சூழ்நிலையிலே, அது மாத்திரமல்ல, இவைகளினால் கோபம் கொண்ட கர்த்தர் இயற்கையின் வழியாக தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும் அந்த சூழ்நிலையிலே, கொள்ளை நோயின் வழியாக, எரிபந்தமான காய்ச்சலின் வழியாக வெளிப்படுத்தும் அந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்படும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கொந்தளிக்கும் கடலிலே பிடித்துக் கொள்வதற்கு ஒரு கட்டை போல, தப்பிக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று கையிலே கிடைத்தது போல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, பயமுறுத்தும் எதிரி எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, பாழாகும் சமுதாயம் இருக்கிற சூழ்நிலையிலே, பயங்கரமான கடவுள் செயல்படும் அந்த சூழ்நிலையிலே கடவுளுடைய மக்கள் விசுவாசத்தினால் பிழைப்பார்கள் என்று சொல்லி இங்கே இவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 3வது அதிகாரத்தின் முதலிலே சிகாயோன், ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிகாயோன் என்ற அந்த எபிரேய வார்த்தை சாகா என்ற ஒரு அடிப்படை சொல்லிலிருந்து வருகிறது. கோ அஸ்ட்ரே, இதை வைல்ட் பேஷனேட் சாங் என்று சொல்கிறார்கள். அது ரொம்ப ராப்பிட் சேஞ்சஸ் இன் ரிதம் என்று சொல்கிறார். மிக எமோஷனலாக படிக்கிற ஒரு பாடல் என்று சொல்கிறார்கள். ஸோ கடவுள் எவ்வளவு பயங்கரமான ஆண்டவர், மனிதன் தவறு செய்யும் போது அவர் எவ்வளவு கோபத்தோடு செயல்படுகிறார் என்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இது சிகாயோன் என்று சொல்லப்படுகிறது. அசிரியன் மொழியிலே சாகு என்றால் கம்ப்ளைண்ட் என்று சொல்லி பொருளாம். The subject matter of the psalm, God's wrath against the evil doers, தீமை செய்கிறவர்களுக்கு எதிரான கடவுளுடைய கோபம். இதே சிகாயோன் என்றது நாம் சங்கீதம் 7ஆம் சங்கீதத்திலேயும் முன்குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தையும் வருகிறது, சேலா சேலா என்று சொல்லி 9வது வசனத்திலேயும் 13வது வசனத்திலேயும்.
இந்த சேலா என்ற வார்த்தை 39 சங்கீதங்களிலே 71 முறை வருகிறது. மொத்தத்தில் 71 முறை வருகிறது, 39 சங்கீதங்களிலே வருகிறது. சாலல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அடிப்படையான வார்த்தை. அதுக்கு லிஃப்ட் அப் அல்லது எஸ்டீம் ஹைலி என்று பொருளாம். ஆகவே ஒருவேளை இந்த இடத்துல நிறுத்தி உயர்த்தி பாடியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் சிலர். இன்னும் பலர் பலவிதமான இட் மீன்ஸ் அ பாஸ், நிறுத்துதல், சிலர் அதில் ஒரு இன்டர்லூடு போடுதல், இப்படியெல்லாம் பல பொருட்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் இதை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். பயமுறுத்தும் எதிரிகள் சூழ்நிலையிலே விசுவாசத்தினால் நாம் பிழைத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, அந்த அவர்கள் ஒருவேளை எதிரிகள் நம்மை விட பலம் உள்ளவர்களாக இருக்கலாம், நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கலாம், நம்மை விட எண்ணிக்கையில் கூடினவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களை, கர்த்தருக்கு பயப்பட்டால் நாம் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோ ஃபியர் ஆஃப் காட் அவர்களுக்கு. ஆனால் கடவுளுடைய பயம் இல்லை. அவர்கள் தங்களுடைய பலத்தையே நம்பி பிறரை கெடுத்து கொடுமையாய் நடந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவாதி தேவன் நாம் அவரை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சமூகம் பாழடைந்து வருகிறது. பிறருடைய பொருட்களை எடுத்தல், பிறருக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தமானது என்று வைத்துக் கொள்ளுதல், தேவனை மகிமைப்படுத்த தவறுதல், ஒழுக்கக்கேடுகளும் மதுபானங்களும் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஹேவ் ஃபெய்த். விசுவாசத்தோடு அவரை பற்றிக்கொள். எல்லாரும் மோசமாக இருக்காங்க, ஆனால் நானும் மோசமாக இருப்பேன், போயிடாத. உன்னுடைய விசுவாசத்திலே, கடவுளோடு உள்ள உன்னுடைய உறவிலே நிலைத்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஆண்டவர். அவர் கோபம் அடையும் போது இயற்கை இல்லை அவருடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்களிலே அவருடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அபகுக் என்றால் கிளாஸ்பிங் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, பயங்கரமான மோசமான சூழ்நிலையிலே பயங்கரமான கர்த்தராய் தம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்வோம். நோவா அந்த வெள்ளம் வந்தபோது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தான், பாதுகாக்கப்பட்டான். டோன்ட் கிவ் அப். என்ன வேண்டுமானால் நடைபெறலாம். இங்கே ஆகாய் சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் 3:17 திராட்சை செடி பழமில்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆபகுக்கின் செய்தி என்ன? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் விசுவாசத்திலே பின்வாங்கி விடாதே. எல்லாம் இப்படி தான் இருக்குது, எல்லாரும் மோசமாக இருக்காங்க, நானும் மோசமாக இருப்பேன். ஆகவே தீவனை இருக்கிறது, தீயவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் அழித்து விடுவேன், அதற்கு தான் நான் இருக்கிறேன் என்பதல்ல. அதை பார்க்கிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதே. உனக்கு எதிராக செய்தவனுக்கு நானும் எதிராக செய்வேன் என்று சொல்லி உன்னை விசுவாசத்தில் தளர்ந்து போய்விடாதே. அதை பார்ப்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எதுவரைக்கும் என்று நீ கேள்வி எழுப்பலாம் ஆண்டவரிடத்திலே. ஆனால் ஒவ்வொன்றையும் டீல் பண்ணும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சமூகமெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாரை போல நானும் இருப்பேன் என்று சொல்லி உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, தொடர்ந்து அதில் நிலைத்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்மை பயங்கரமான ஒரு கர்த்தராய் வெளிப்படுத்தும் போது நீ அவரை விசுவாசத்தோடு பற்றிக்கொள், உன்னை நிச்சயமாய் அவர் பாதுகாப்பார். ஒரு சிறுவன் தன்னுடைய இளம் வயதிலே வியாதிப்பட்டு ஒரு மருத்துவமனையிலே அவன் சேர்க்கப்பட்டான். சின்ன வயதிலே அவங்க வீட்டில் நிறைய பாடல்கள் பாடுவார்கள், கிறிஸ்தவ பாடல்கள், ஆண்டவர் மேல் பற்றுறுதியை வளர்க்கும் பாடல்கள். அதை அவன் அடிக்கடி கேட்டான், வீட்டிலேயும் பாடுவான். இந்த மருத்துவமனையில் அவனை அட்மிட் பண்ண போது அங்கேயும் அவன் திடீரென்று பாட ஆரம்பித்து விடுவான். சிறுவன் மிக அழகாக பாடுவான்.
ஆனால் மருத்துவர்களுக்கு தெரியும் அவனுடைய வியாதி மிக கொடுமையானது, சில நாட்கள் அவன் உயிரோடு இருப்பான், ஒருவேளை மரித்து போவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அவனை ஒன்றும் சொல்கிறதில்ல, சரி சந்தோஷமாக பாடுறான் பாடட்டுன்னு சொல்லி. சுற்றியுள்ள பேஷண்ட்ஸை ஒன்றும் சொல்கிறதில்ல, நோயாளிகளும் பரவாயில்ல அவன் பாடட்டு என்று சொல்லி யோசித்தார்கள். அன்பார்களே, அவன் பாடினான். அவனை பாடும் சிறிய சிறிய குருவி, சிறிய பறவை என்று அழைத்தார்கள் அவனை. என்ன அழகாக பாடுகிறான் என்று சொல்லி தாதிமார்கள், டாக்டர்ஸ் யாரும் ஒன்றும் அவனை சொல்லவில்லை. அன்பானவர்களே, ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் மரித்து போவான் என்று எதிர்பார்த்த அந்த அருமையான சிறுவன் அற்புதமாய் அவன் சுகமாக்கப்பட்டான். அந்த நோயிலிருந்து அவன் விடுதலை பெற்றான். தொடர்ந்து அவன் எப்பொழுதும் பாடினான். ஆண்டவரனை ஆசீர்வதித்தார், அவனை தம்முடைய பணியிலே பயன்படுத்தினார். நமக்கு ஒரு புத்தகம் தெரியும், அவர் டெய்லி பிரெட் என்ற ஒரு நூல், ஆங்கில நூல், தினந்தோறும் தியானம் இருக்கும் ஒரு நூல், பலருக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு நூல். அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மனிதருக்கு அவர் கொடுத்தார் ஆண்டவர். அவருடைய பெயர் ஹென்றி போஷ் என்பதாகும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இருக்கலாம், உங்களை எதிரிகள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களை எதிர்ப்பவர்களும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுபவர்களும் உங்களை விட பலமுள்ளவர்களாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதிருங்கள், பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவரை. உங்களுடைய அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒருவேளை நீ உங்களுடைய உழைப்பிற்கு பலன் இல்லாமல் போய்கொண்டிருக்கலாம், உங்களுடைய உண்மைக்கு ரிவார்டு இல்லாமல் போய்கொண்டிருக்கலாம். தளர்ந்து போகாதிருங்கள். இனி நான் உண்மையாக இருக்க மாட்டேன், இனி நான் உண்மையாக வேலை செய்ய மாட்டேன், இனி கடினமாக உழைக்க மாட்டேன், எனக்கு எந்த ரிவார்டு இல்லை, என்ன பிரயோஜனம், எல்லாரும் மாதிரி இருப்பேன், சோர்ந்து போக வேண்டாம். ஆபகுக், எம்ப்ரேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வியாதி துன்பங்களிலே சோர்ந்து போய்விட வேண்டாம், கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் இப்படி சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நாங்கள் பிழைப்போம். அன்பானவர்களே, ஒரு வித்தியாசமான கடுமையான ஒரு சூழ்நிலையிலே, நோய் தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே, விசுவாசத்தினால் ஆண்டவரை பற்றி கொள்வதினால் நாம் ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பயமுறுத்தும் எதிரிகள், பாழாகும் சமுதாயம், பயங்கரமான ஒரு ஆண்டவர், இந்த சூழலிலே நாங்கள் எங்கள் விசுவாசத்திலே தொடரவும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யவும், பலனை எதிர்பாராமல் கர்த்தருக்கென்று பணி செய்யவும், எதிரிகளை எதிர்க்காமல் அவர்களை தேவ சமூகத்திலே விட்டுவிடவும், தீமை தீமையினாலே அழிக்கப்படும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களை வழி நடத்தும், எங்களை பாதுகாத்தருளும். நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்த ஆண்டவரே, எங்களையும் நீர் பாதுகாத்தருளும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர், உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். சீக்கிரமாக இந்த நோய் தொற்று எங்களை விட்டு கடந்து போக அருள் தாரும். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும். உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆபகுக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் பிழைக்க, நாங்கள் எப்பொழுதும் கலிகூற, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலமில்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னது போல எப்பொழுதும் கலிகூற எங்களுக்கு அருள் தாரும். நீர் எங்களை உயரமான ஸ்தானத்திலே எங்களை நிறுத்துகிற ஒரு ஆண்டவராய், எங்கள் கால்களை மான்கள் கால்கள் போல மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லி வேத வசனங்களுக்கு சொல்கிறதே ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது, பலனை எதிர்பாராமல் உமக்கென்று வாழும்போது, உம்மேல் உள்ள நேசத்தினால் உம்மை பற்றி கொள்ளும் போது எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். அந்த விசுவாசத்திலே மகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். முடிவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள் 599வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 599, கர்த்தரை தற்காரும்
ஆசீர்வாதம் தாரும். ஆசீர்வாதம் தாரும். எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்றே சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும். எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நாவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.